ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேக் சைடு நான் கழுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அடித்து திருப்பிக்கலாம். எப்போவுமே பேக் சைடு டிசைன் வைக்கும்போது நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு தைக்க மாட்டோம். அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம உள்ளே திருப்பி விட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 இன்ச் அளவுக்கு நான் கழுத்து என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ அது மாறாமல் நம்ம கரெக்டாக நம்ம கார்னர் திருப்பி விடும்போதெல்லாம் அந்த ஊசியை உள்ளே இறக்கி வச்சு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் மாறாமல் நம்ம என்ன டிசைனில் கழுத்து கட் பண்ணி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்தாலும் அது மாறாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர்கிட்டலாம் கரெக்டாக நான் திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு டிசைன் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பொறுமையாக தைச்சாலும் நம்ம நீட்டாக தைச்சி கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அங்கங்கே சிசர் கட் நம்ம கொடுத்துக்கணும். அப்போ தான் திருப்பி விட்டு தையல் போடும்போது சுருக்கங்கள் வராது. அந்த கார்னர்கிட்டலாம் நம்ம கரெக்டாக அந்த தையல் மேலே படாமல் நம்ம சிசர் கட் கொடுக்கணும். பாருங்கள், நான் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம திருப்பி அதுக்கு மேலேயே எட்ஜில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். நல்லா அந்த சுருக்கம் வராமல் நீவி விட்டு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அங்கங்கே அந்த கார்னர்கிட்டலாம் நமக்கு சுருக்கம் வராமல் தையல் போட்டு எடுத்துக்கணும். அந்த இடத்துக்கிட்ட அந்த ஷேப் வரல அப்படின்னா நம்ம கொக்கி வைக்கிறதுக்கு மொத்த ஊசி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு அந்த எட்ஜெல்லாம் நம்ம வளைவுகள் வெட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு எடுத்து விட்டு நம்ம மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த மொத்த ஊசியை வச்சு அந்த வளைவுகள்கிட்ட நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ரொம்ப வெளியில் தெரியாமல் அந்த ஷேப் வராமல் இருந்துச்சுன்னா அந்த ஊசியில் நம்ம எடுத்து விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து அந்த ஷோல்டரும் ஹாம்கோலும் நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எஜ்ஜு தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையலை இப்போ நம்ம கழுத்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரும் ஹாம்கோலும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நான் ஷோல்டரும் ஹாம்கோலும் தைச்சிட்டு அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம ஷோல்டர் ஒரு தையல் போட்டுட்டு ஹாம்கோல் சைடு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு கீழே 1.5 இன்ச் நம்ம மடக்கி தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இல்லையா. பாருங்கள், ஹாம்கோல் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜில் தையல் போடுங்க, பெரிய தையல் வச்சு போடுங்க. பெரிய தையல் வச்சு போட்டுட்டு சைடில் ஒரு சைடு மட்டும் நம்ம லைனிங் கிளாத்தோடு நம்ம தையல் போட்டால் போதும். இந்த சைடு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா நீவி விட்டு கரெக்டாக லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கரெக்டாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதில் 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு மடக்கிட்டு அதை 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மடக்கிடணும். 1.5 இன்ச்சை நம்ம நீட்டாக நம்ம மடக்கி ஒரு தையல் போடணும். பாருங்கள், 1.5 இன்ச்சில் 1/2 இன்ச் உள்ளே மடக்கிட்டு 1 இன்ச் அளவு மேலே நம்ம மடக்கி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை தைக்கும்போது நல்லா நீட்டாக நம்ம துணியை சுருக்கம் இல்லாமல் நீவி விட்டு தையல் போட்டு எடுத்துட்டு பாருங்கள், நீவி விட்டு தையல் போட்டுக்கிறேன். இப்போ பேக் சைடு நம்ம டிசைன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டெப்பாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி பின்கழுத்துக்கு நான் ஆல்ரெடி நான் தச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த தச்சு எடுத்து வச்சுருந்ததை நம்ம கழுத்து அடித்து திருப்பியிருந்தோம் இல்லையா, அதே ஷேப்புக்கு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது கேன்வாஸ் நம்ம கொடுத்து தைக்கிற டிசைன் இல்லை. கேன்வாஸ் வைக்காமல் நான் எப்படி தைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள். நான் ப்ளீட்ஸ் வைக்கிறது எல்லாமே சேர்த்து நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ நம்ம கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சென்ட்ரு நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அகலத்தில் நம்ம நெக் ஷேப்புக்கு என்ன நம்ம தைச்சி எடுத்துருக்கோமோ அதே ஷேப்புக்கு நம்ம இந்த டிசைனையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நல்லா துணியை இழுத்து கொடுக்காமையும் சுருக்கங்கள் வராமையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்கிட்டலாம் கரெக்டாக திருப்பி விடுங்க. இப்போ மேலே கழுத்துக்கிட்ட நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இப்போது சைடில் அது மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே மார்க் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் எவ்வளவோ இப்போ 2.5 இன்ச்சு நம்ம வச்சோம்னா இது 5 இன்ச் வரும் மொத்தம்.
அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப்பாக வைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து ஸ்டெப்பாக வைக்கணும். 6 இன்ச் வைக்கும்போது சைடில் வந்து நமக்கு பிசுறு வந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு இது வந்து சாரியில் உள்ள பார்டரை வந்து நம்ம சைடில் கொடுக்க போகிறோம். அது நான் எப்படி தைக்கிறேங்கிறத பாருங்கள். இப்போ 2 சைடுமே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ சாரியில் வந்து கைக்கும் இடுப்புக்கும் பார்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கைக்கு வந்து பெரிய பார்டராக கொடுத்துருக்குறாங்க, இடுப்புக்கு வந்து சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து சைடில் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சென்டருக்கு நம்ம வந்து டிசைன் கொடுத்தாச்சு. இப்போது இதுதான் இடுப்பு கொடுத்துருந்த பார்ட்ரு. அதை வந்து நம்ம சைடில் வச்சு பார்த்துக்கலாம். ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து இந்த சைடுக்கும் வேணும் இல்லையா, அதனால் டபுளாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அதை வந்து டபுளாக போட்டு ஹைட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எந்த அகலம் நம்ம கொடுக்குறோமோ, இப்போ ஒரு 1.5 இன்ச்சு நான் இதில் கொடுக்குறேன். 1.5 இன்ச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சைடில் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து டைரெக்டாக நான் வந்து ப்ளவுஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுறேன், மடக்கி வச்சு ஒரு தையல் போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மடக்கி தையல் போட்டால் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் மடக்கி தையல் போட்டுட்டு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் அந்த பார்டரை வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக தையல் போடுங்க. கரெக்டாக போட்டுட்டு இப்போ வந்து இந்த சைடு நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து நம்ம பிசுரை மடக்கி விட்டுக்கலாம். இது வந்து கேன்வாஸ்லேயே நம்ம வந்து இந்த பார்டரை வச்சு நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு கூட நம்ம கொடுக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் இல்லாமல் நான் தைச்சிருக்கேன். கேன்வாஸ் இல்லாமையே இப்படி டிசைன் கொடுக்கலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி பிசுரெல்லாம் உள்ளே மடக்கிட்டு இன்னொரு தையல் இந்த எஜ்ஜில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் ஒர்க்லாம் எதுவும் கொடுக்கல, நம்ம வந்து பார்டரை வச்சு டிசைன் கொடுத்துருக்கோம். கைக்கு வந்து பஃப் கை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்டர் வந்து இப்போ எந்த அகலத்துக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கடைசியில் நம்ம முடிக்கிறப்பையும் அதே எத்தனை இன்ச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது 1.5 இன்ச் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கடைசியில் முடிக்கும் போது 1.5 இன்ச் நம்ம கரெக்டாக வரணும். இல்லைன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்காம இந்த சைடு அந்த சைடு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வச்சு இந்த ப்ளவுஸோட வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை இதிலே எனக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா கரெக்டாக அது அளவுகள் மாறாமல் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம அகலத்துலேயும் ஒரு தையல் போட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொன்றும் நம்ம தைக்கும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்தோம்னா தான் பிரிஞ்சு வராது. இப்போது நம்ம இந்த சைடு பார்டர் வச்சுட்டு அந்த அகலத்துலேயும் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ பிசுரெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து இந்த சைடு எத்தனை இன்ச்சு நம்ம வந்து பார்டர் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த சைடும் நம்ம வந்து பிசுறு தெரியாமல் பாருங்கள், அந்த சைடும் பிசுறு தெரியாமல் பார்டரை வச்சு அதே 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஆஃப் சாரியோட ப்ளவுஸு. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு வந்து எந்த டிசைன் வைக்கிறோம் அப்படிங்கிறத கஸ்டமரே இந்த டிசைன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டா ஓகே. இல்லை நம்மளையா ஒரு டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து தைச்சி கொடுக்குறது நீட்டாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். அதனால் நம்ம எந்த டிசைன் வச்சாலும் யோசித்து அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டிசைனை நீங்கள் கொடுங்க. இது ஓகேவான்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த டிசைனை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த சைடும் பார்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தது நம்ம ஒரு தையல் போட்டு இப்போ வந்து திருப்பி விட்டு அந்த பேக் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து டிசைன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அது ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு 1/4 இன்ச் அகலத்துக்கு டாட் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைடு ஷோல்டர்கிட்டையும் கரெக்டாக அந்த சென்ட்ரு 1 இன்ச்சு நம்ம வந்து பிடிச்சிட்டு
1/4 இன்ச் அகலத்துக்கு ஒரு டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து 4 இன்ச்சு ஹைட்டுக்கு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ பாருங்கள், பேக் சைடு நம்ம நீட்டாக டிசைன் நம்ம கொடுத்துட்டோம். அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து மணி கோல்டன் மணி பேக் சைடு நம்ம பார்டரை வச்சு ஒரு டிசைன் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா உள்ள பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ பேக் சைடு நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது வந்து கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கைக்கு வந்து நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்குறாங்க. மேலே மட்டும் பஃப்பு நம்ம தூக்கி வர்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து 2 இன்ச்சு ஹைட்டு எக்ஸ்ட்ரா பஃப்புக்காக 2 இன்ச் ஹைட்டு வச்சு 2 இன்ச்சு அகலம் வச்சு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கீழே வந்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம லைனிங்கில் வந்து 1 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து மடக்கி விட்டுட்டு அதுக்கு மேலேயே மெயின் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பைப்பிங் மட்டும் கீழே வரணும். லைனிங் கிளாத்தை 1 இன்ச்சை நான் வந்து உள்ளே மடக்கி வச்சு தையல் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் நம்ம அடித்து திருப்பிடுவோம். இதில் வந்து டிசைன் அந்த பைப்பிங் டிசைன் வர்றதுனால உள்ளே நம்ம மடக்கி விட்டு மேலே உள்ள அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 இன்ச் அளவு மடக்கி நீவி விட்டுறேன். அதுக்கு மேலே கரெக்டாக அந்த சென்டர் நம்ம பார்த்து வச்சு எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணியை ரொம்ப இழுத்து பிடிக்காமல் தைங்க. அப்படி தைச்சோம்னா தான் மேலே வந்து நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து ஒரு சில்க் துணி மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப இழுத்து தைச்சோன்னா ஒரு மாதிரி பிறண்டுக்கிட்டு வரும். அது இல்லாமல் கரெக்டாக லைனிங் கிளாத்தும் இதையும் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சுற்றியில் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசரெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ லைனிங்கில் மட்டும் சைடில் வந்து சின்னதாக ஒரு ஜாயிண்ட் கொடுக்குறேன். இது வந்து மெயின் கிளாத்லேயும் ஜாயிண்ட் வருது அப்படின்னா நம்ம தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வந்து லைனிங்கில் மட்டும் லைட்டாக அந்த சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுக்கு அந்த சைடு தான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் வந்து மெயின் கிளாத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து மடக்கி வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 கைக்கும் நான் அந்த ஜாயின் போட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஜாயின் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பஃப் வந்து தைச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்கு வந்து கொக்கி வைக்கிறோம்ல, அந்த மொத்த ஊசியிலேயே சின்ன சின்னதாக அடுத்தடுத்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம வச்சோன்னா நம்ம வந்து கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா அவங்க போடும்போது ப்ளவுஸ் போடும்போது நல்லா தூக்கிட்டு இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து முன்னாடி வந்த மாடல் தான். ஆனால் இப்போ அடிக்கடி இந்த மாடல் கேட்குறாங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வைக்கணும். கரெக்டாக நான் வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக தான் இந்த பஃப்காக தூக்கிட்டு இருக்காங்க. 2 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு சிலருக்கு நல்லா இன்னும் நிறைய பஃப் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். பாருங்கள், நான் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ வச்சு விட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரியே இந்த கையிலையும் குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஊசியிலே பக்கத்தில் நம்ம எடுத்து விட்டு வச்சோன்னா நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும். கிட்டக்க வைக்கும்போது தான் பஃப் வந்து நல்லா தூக்கி தெரியும். அதே மாதிரியே 2 கைக்குமே பஃப் வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கைக்கு வந்து பஃப் மட்டும் வச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. லேஸ் ஒர்க்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து பஃப் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 2 கையிலையுமே நம்ம வந்து தைச்சாச்சு. இப்போ பேக் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கையை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ கையில் எக்ஸ்ட்ரா உள்ள பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் நான் அந்த ஸ்டார் நெக் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். அதனால் இதையும் அடித்து திருப்பிக்கலாம். இதுக்கு கிராஸ் பீஸ் நான் கொடுக்கல. பாருங்கள், 1/2 இன்ச் அளவுக்கு
அந்த கார்னர்கிட்ட நம்ம ஊசியை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ வந்து இந்த சைடும் அதே மாதிரியே உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கார்னர் கரெக்டாக வச்சு நம்ம வந்து திருப்பி விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துட்டு சிசர் கட் கொடுத்துக்கலாம். அந்த கார்னர்கிட்ட எல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. தையலில் படாமல் கொடுங்க. 2 சைடுமே அதே மாதிரியே சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம திருப்பி விட்டு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா நீவி விட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ திருப்பி விட்டு அந்த தையல் போட்டு எடுக்கும்போது அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக வரும் பாருங்கள். எந்த இடத்துலையுமே ஒரு சுருக்கம் வராமல் அந்த எட்ஜிலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். சுற்றிலும் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம வந்து பெரிய தையல் வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து டாட் பிடிக்கிறது பட்டி தைக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க ஷோல்டர்கிட்ட, அப்போ தான் பிரிஞ்சு வராது. இந்த தையல் போட்டுட்டு அந்த பிசிறு வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கா அந்த பிசிறை வந்து பேக் சைடை நம்ம திருப்பி விட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து அந்த ஷோல்டர் தையல் போடுறது ஃப்ரண்ட் சைடு வரக்கூடாது, பேக் சைடு தான் வரணும். அதே மாதிரி வச்சு நான் அந்த கார்னரில் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் எக்ஸ்ட்ராவில் பிசிறெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பஃப் வச்சு தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு அந்த சென்ட்ரு கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ரு சிசர் கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அது கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எதுவுமே மாறாது. இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் தைக்கும்போது ஒரு துணியை இழுத்து பிடிச்சி ஒரு துணியை வந்து லூஸாக விட்டோம்னா அந்த தையல் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வருது, நமக்கு வந்து கையில் பஃப் வச்சுருக்கதோட கிளாத் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா இன்னொரு பஃப் கூட நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக அதில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே ஆம்கோலுக்கு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் தையல் சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் அதே மாதிரி கை வச்சு நம்ம வந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பஃப் எவ்வளோ அழகாக ஷோல்டர்கிட்ட சென்டர்கிட்ட வரும்போது அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிடணும். சைடு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மார்க் பண்ணி வச்சதுக்கு மேலேயே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சைடும் அந்த சைடும் நம்ம வந்து 3 தையல் கொடுப்போம். அதே மாதிரியே 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஆம்கோல் வளைவுக்கிட்ட கரெக்டாக ஜாயிண்ட் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்று நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்த்து நம்ம தைக்கும்போது எந்த அளவுகளும் மாறாது. இப்போ கையோட சுற்றளவு அளவு வச்சு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இன்னொரு தையல் போட்டுட்டு மொத்தம் 3 தையல் நம்ம போடணும். அட்ஜஸ்ட் தையல் அதே மாதிரியே 3 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து அதே மாதிரி 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் சேர்த்து நம்ம 1/4 இன்ச்சு கொடுக்கும்போது ஒரு தையல் பிரித்தாங்கனாலே உங்களுக்கு 1/2 இன்ச்சு லூஸ் கிடைக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜிலையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓவர்லாக் இருக்குது அப்படின்னா ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர்லாக் இல்லைன்னா இந்த தையலே லாஸ்ட்டில் ஒரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரியே அந்த சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
தையல் போட்டு எடுத்துகிட்டு பிசிரை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எட்ஜில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்பப்போ பிசிரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 3 தையல் நம்ம போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டில் எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வந்து இது நாட் கேட்டிருக்காங்க. நாட் நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து ஷோல்டரில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு இறக்கத்தில் நம்ம வச்சு பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள். அதே மாதிரியே அந்த சைடும் அதே ஹைட் அளவு நம்ம வச்சு பார்த்து அந்த சைடும் நாட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு எந்த டிசைன் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், நம்ம நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.